அரூர் அந்த சேலம் கூட்டத்தில் உயிரிழந்த சூரஜை போயிட்டு தாவேகா நிர்வாகிகள் யாரும் பார்க்கலன்ட்டு அந்த பாடியை வாங்க மறுத்து தற்பொழுது அவங்க ஆர்ப்பாட்டத்திலையும் ஈடுபட்டிருக்காங்க, வாங்க மறுத்திருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? நீங்க ஏன் போய் பார்க்கல, சந்திக்கல, அந்த குற்றச்சாட்டு இருந்திருக்கு. ஊடகங்கள் சொல்றீங்க, நம்மளுடைய துணை முதல்வருடைய ஃபங்க்ஷன்ல ஒரு பையன் எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சு செத்துட்டான். அதுக்கு என்ன பண்ணாங்க? அதை ஊடகங்கள் விவாதிச்சா? இது ஒரு விபத்து தானே. இது எதுக்கு ரொம்ப பெரிய செய்தியாக்கிட்டு இருக்கணும்? சரிங்களா, வேற ஏதாவது இருக்குங்களா? இல்ல, நீங்க சொல்ற பதில் அதுக்கான பதிலா என்னுடைய நீங்க கேள்வி கேட்டீங்க, நான் பதில் சொல்லிட்டேன். வேற என்ன வேணும்? அது பதில் இல்லையே. நீங்க சொல்றது எப்படி சார்? நீங்க கேட்டீங்க, நான் கேட்டேன். இல்ல, மாற்றம் வேண்டும் தான் நம்ம வரோம். நீங்க பார்க்க முடியலன்றதுக்கு பதில் தான். விவாதம் பண்ணோம்னா அது தனி இடம். நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, அது நான் பதில் சொல்றேன். விவாதம் பண்ணா வாங்க சொல்லுங்க, நான் சொல்றேன். சொல்லுங்க, என்ன கேள்வி? சேலம் கூட்டத்தில் உயிரிழந்த சூரஜோட உடலை போய் சந்திக்கல, உறவினர்களுக்கு யாரும் ஆறுதல் கூறலன்னு அவங்க உறவினர்கள் அந்த பாடியை வாங்க மறுத்து இருக்காங்க. இப்போ இதுவரை வாங்கப்படல. ஸோ அதை எப்படி நீங்க பார்க்காததா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, அதை எப்படி பார்க்க? இல்ல, இது அடிப்படையில் திமுகவுக்கு இதுவே ஒரு குழப்பு. இப்படியே அரசியல் பண்ணிடலாம், மக்களை ஏமாத்திடலான்ற ஒரு நரேஷன் செட் பண்ற ஒரு மனப்போக்கு இது. அடிப்படையில் அவர் சூரஜ் என்றவர் அவர் ஒரு இருதய நோயாளி. அவர் அந்த கூட்டத்துக்கு வந்திருக்காரு. அவர் நிர்வாகி இல்ல, நிர்வாகிகள் மட்டும் தான் பாஸ் கொடுத்திருக்கோம். பாஸ் கொடுத்தவங்களே நிறைய பேர் உள்ள வர முடியல, அவ்வளவு கூட்டம் அந்த இடத்துல. அவர் வேடிக்கை பார்க்க வந்திருக்காரு. அந்த இடத்துல அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. அவரோட இழப்புக்கு நாங்க பெரிதும் அஞ்சலி செலுத்தி இருக்கிறோம். அதுக்கு நாங்க வருத்தம் தெரிவிச்சிருக்கோம். ஆனா இந்த இடத்துல அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமா ஏதாவது அரசியல் பண்ணிட முடியுமா, தமிழக வெற்றி கழகத்தின் மேல ஏதாவது அவதூறு பரப்பிட முடியுமான்ற காரணத்துல பின்னிருந்து இயக்குவது யாருன்றது நான் சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சோ கண்டிப்பா இதோட விளைவுகள் நேர்மை என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இருக்கிற எல்லாருக்கும் உறுதுணையா இருக்கிறது தமிழக வெற்றி கழகம். இந்த மாதிரி ஒரு நரேஷன் செட் பண்ணி தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக ஒரு கதையை திருப்ப முடியும்னா அதை நம்புறதுக்கு மக்கள் இல்ல. இவங்களுக்கு அரசியல் இல்ல, இவங்களுக்கு மக்கள் மேல எந்த ஒரு அக்கறையும் கிடையாது. அததான் அண்ணன் கேட்டாரு. உங்க கட்சி கொடியை கட்ட போயிட்டு 2 பேர் கரண்ட் ஷாக் அடிச்சு இறந்திருக்காங்க. அதுக்கு துணை முதல்வர் என்ன பண்ணார்? இவர் எங்க நிர்வாகி இல்ல, இவர் இருதய நோயாளி. வெளியில வேடிக்கை பார்த்து வந்தவங்க. அந்த இழப்பை நாங்க நிஜமாவே கடலன்ஸ் கூட தெரிவிச்சிருக்கோம். அவங்களுக்கு எங்களால் என்ன முடியுமோ அதை செய்வோம். ஆனா இந்த இடத்துல அரசியல் பண்ண முடியும்னா இது எவ்வளவு ஒரு கீழ்த்தனமான மனப்போக்கு. இப்படியே பண்ணுங்க, இன்னொரு 10 நாள் பண்ணுவீங்களா? பண்ணுங்க. அதுக்குள்ள கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துடும், எலெக்ஷன் வந்துடும், தீர்ப்பு மாறும். அன்னைக்கு தெரியும் நாளை தீர்ப்பு என்ன, மக்கள் மனசுல யார் இருக்கான்னு. உங்களால உங்க கதையெல்லாம் ரொம்ப நாள் செல்லுபடி ஆகாதுன்னு சொல்றேன். சேலத்துல மூத்த அரசியல்வாதி செங்கோட்டையன் அவர் அவமதிக்கப்பட்டதா ஒரு குற்றச்சாட்டு. சார், குற்றச்சாட்டு அதுதாங்க உங்களுக்கு நரேஷனுங்க. வேற அதாவது நான் ஒரு 2-3 குற்றச்சாட்டு சொல்றேன். இது குற்றச்சாட்டுன்னு முதல்ல பாருங்க. பீகார்ல பஞ்சமொழிக்கு ஒரு குடும்பம் வந்துச்சு. 3 பேரையும் 2 வயசு குழந்தை, ஒரு 21 வயசு பெண்ணு, ஒரு கணவர் கொடூரமா பாலியல் குற்றம் செஞ்சு கொண்டு துண்டு துண்டா வெட்டி போட்டிருக்காங்க. அது அமைச்சருக்கு தெரியல, செய்தித்துறை அமைச்சருக்கு தெரியல. உங்களை போன்ற செய்தி சேகரிக்க சென்ற நிர்வாகிகள், செய்தி சேகரிக்க சென்ற ரிப்போர்ட்டரை அடிச்சு அனுப்பியிருக்காரு ஒரு எம்எல்ஏ, கிட்னி திருடி இருக்காரு ஒரு எம்எல்ஏ. இதெல்லாம் கேள்வி தெரியல. இங்க நாங்க எங்க கட்சி கூட்டத்துக்குள்ள ட்ரோன் கேமரா வச்சுக்கிட்டு, பைனாகுலர் வச்சுக்கிட்டு யார் வருத்தத்தில் இருக்கா உங்களுக்கு தெரியுமா? வருத்தத்தில் இருக்கிறாருன்னு. அப்படி வருத்தத்தில் இருக்கிறாரு யாருன்னா உங்களுக்கு தெரியணும்னா மதுரைக்கு போங்க. உங்களுக்கு ஒரு மூத்தவர் இருந்தாரு, அவர் கட்சியில இருந்து அமிச்சிங்களா, அவர் வருத்தத்தில் இருக்காரா? இல்ல சிஐட் நகர்ல ஒரு தங்கச்சி இருக்கிறாங்களே, அவங்களை கட்சியில எந்த பொறுப்புல வச்சிருக்கீங்க? கட்சியில எத்தனை மாற்றுத்திறனாளி, எத்தனை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுத்திருக்கீங்க? எத்தனை சிறுபான்மை மக்களுக்கு நீங்க மாவட்ட செயலர் போஸ்டிங் கொடுத்திருக்கீங்கன்னு பாருங்க. அவங்கள யார் யார் மன வருத்தத்தில் இருக்கான்னு முதல்ல தெரிஞ்சுக்கங்க. 2வது, தமிழக மக்கள் உங்களை கடைசி ஒரு தடவையா நம்பி 2021 வாக்கு போட்டாங்கல்ல, அவங்க எவ்வளவு மன வருத்தத்தில் இருக்காங்க பாருங்க. தாவேக்காக்குள்ள பைக் கூட்டு கேமரா வச்சுக்கிட்டு இதை மட்டும் சொல்லிட்டு முடிஞ்சிருச்சா? பூனை கண்ணை மூடிக்கொண்டால் உலகம் உருளாது முதல்வரே, உலகம் இருண்டு விடாது, கண்ணை திறந்து பாருங்கன்னு சொல்றேன். மகளிர் உரிமை தொகை என்ற பேர்ல 5000 ரூபாய் எல்லாருக்கும் வரவு வைக்கப்பட்டிருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல பரவாயில்ல, கண்டுபிடிச்சிருக்காங்களே. மே மாசம் வெயில் அடிக்கும்னு 2026 கண்டுபிடிச்சிருக்காருல முதல்வர். அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். இந்த தொகை திமுக கணக்குல வராது, அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா 2024 எலெக்ஷன் வந்தது. எலெக்ஷனுக்காக மட்டும் இல்ல, அந்த தேர்தலில் தாவேகா போட்டி போடல. ஆனா 2026 தாவேகா போட்டி போன்ற ஒரே காரணத்துக்காக 2000 கூட போட்டு கொடுத்தா நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் அது உங்க கணக்குல வராது, தமிழக வெற்றி கழகத்தின் கணக்கு. நீங்க இன்னும் 5000 இல்ல, இன்னும் 50000 கொடுங்க. உங்க சொத்தை உடைச்சு 5 லட்சம் கொடுங்க. பெண்களும் மகளிரும் மொத்த வாக்கையும் தாவேகாக்கு போட போறாங்க. இளைஞர்கள் மொத்த வாக்கும் தாவேகாக்கு. விசில் சின்னத்தில் தாவேகா வெற்றி பெற்று அறுதி பெருமாடு ஆட்சி அமைக்கும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.